அப்ப பாண்டிய கிளாஸ் கழுவி ஒரு டீயை போடு. கழுவி போட்டா வந்து காதை பார்த்தாலும் எய்ட்ஸ் ஒரே பேச்சா இருக்கே. அப்படின்னா என்னப்பா? அது ஒரு தொத்து நோய்ப்பா. ஆப்பிரிக்கா குரங்குல இருந்து மனுஷனுக்கு தொத்திக்கிருச்சான். பேப்பர்ல போட்டிருக்கு. அட பாவிகளா, இந்த மனுஷ பயிலுக்கு குரங்கையும் விட்டு வைக்கலையா? விட்டுருவாங்களா? ஏப்பா இந்த நோய் பொம்பளை சீக்குங்கிற பேர்ல கொள்ள நாளா நம்ம நாட்டுல இருக்கு. இப்பதான் இங்கிலீஷ்ல பேர் வச்சிருக்காங்க. சரியா சொன்னானே, நம்ம ஊர் பெரிய கூடாயும் கூட இந்த வியாதி வந்தான் செத்தாரு. ஏ கோட்டா, என்ன மச்சான்? ஆம்பளை படுத்துக்கிட்டா ஐயனாருக்கு வந்த நோய் வருமாம்டா. என்னது ஆம்பளையுமா? ஆமாமாப்டா. ஐயா, என் புருஷன் பேர் ஐயனாரியா? அவர் எங்கேயா இருக்காரு? தெரியாதுமா, அங்கிட்டு போய். ஏன் நீங்க தான் நேர்ச்சி வச்சிருக்காங்க? அவர் என் புருஷையா, நான் அவரை பார்க்கணும். கொஞ்சம் திறந்து விடுங்கய்யா. அதெல்லாம் திறந்து விட முடியாதுமா. எதுக்கு அவரை அடிச்சு வச்சிருக்கீங்க? கொலையா செஞ்சுட்டாரு அவரு. பொது சுகாதார சட்டத்துல உன் புருஷனை கைது பண்ணிருக்கு. நோய் குணமாயிட்டா அவனை வெளியே விட்டுருவாங்க. நீ வீட்டுக்கு போமா. என்ன விட்டு போயிடாதீ. இந்த நாட்டத்துல கிடந்தா நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன்டி. அப்படியெல்லாம் சொல்லாதேயா. என் உசுறு கொடுத்தாவது உன்னை வெளியே கொண்டு வந்துடுறேன். கொஞ்சம் பொறுத்துக்கையா. அண்ணே நல்லா இருக்கியா? என்னண்ணே மறந்துட்டியா? ஜெயில ஒரே ஊசிய மாறி மாறி குத்திக்கிட்டமே. நீ எனக்கு முன்னாடியே வந்துட்ட. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த எய்ட்ஸ் நோயாளி ஐயனாரை விடுதலை செய்ய கோரி அவரது மனைவி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். எப்போ நம்ம ஐயனார் பொண்டாட்டிய பத்தி தான் ரேடியோவுல சொல்றாங்க. இப்போ கேட்டீங்கல்ல செய்தி? நம்ம ஐயனாருக்கு வந்திருக்க வியாதி ஒட்டியா. அது வந்தாலே சாவுதான். ஆமா, அவன் இங்க இருந்தா இந்த ஊரே அழிஞ்சு போயிடும். அவனை கடிச்சு கொசு அந்த கடிக்கும். அவன் விட்டு மூச்சு காத்த நீ இழுப்ப. அவன் காத்து பட்டாலே அந்த வியாதி நமக்கும் தொத்திக்கிறோம். என்ன பெருசு? கொன்று வேண்டிய அவசரம். உன்னை ஊரை விட்டு விரட்டிடுவேன். வீட்டோட வச்சு கொளுத்திட வேண்டிய நாடு மாதிரி சிரிக்கி. அவன் இருக்கிற வீட்டால கூட இந்த நோய் பரவும். அத கொளுத்தி விட்டாதான் இந்த ஊரே பொழைக்கும். அப்படியா? ஆமா, போங்க போங்க, போய் கொளுத்தி விடுங்க. சீக்கிரம் எய்ட்ஸ் நோயாளியும் மற்ற நோயாளிகளைப் போல ஒரு மனிதனே. ஒரு புதிய கொடிய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதற்காகவே ஐயனார் என்பவரை கைது செய்து அடைத்து வைத்திருப்பது மனித தன்மையற்ற செயல். டாக்டர்களின் கூற்றுப்படி ஐயனாரால் மற்றவர்களுக்கு எந்த கேடும் நேராது என்பதால் அவரை எந்த நிபந்தனையுமின்றி உடனே விடுதலை செய்ய இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. இவரை போன்ற நோயாளிகளுக்கு மருத்துவ உதவிகள் அளிக்கவும் இவர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான சட்டங்களை விரைவில் இயற்றவும் மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த நீதிமன்றம் வேண்டுகோள் விடுக்கிறது. ரிலீஸ் பண்ணிட்டாங்க, வெளியே வா. நேருமா பாதி ஆளாயிட்டியா? இது வைரம் பாஞ்ச கட்ட. எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது. என்ன பாக்குற? அவனுக்கும் ஓ நோய் தான். அவன் நோஞ்சான். இது பொலிகால. உன்னி கடிச்சாலாம் கால சாவாது. போயா யோ, டாக்டர் ஐயா தான் உன்னை வெளியே கொண்டு வர எல்லா உதவியும் செஞ்சாங்க. அதுக்கு என்ன? இத பார்ப்பா, நாவும் சுவும் நன்னி கெட்டது. அதுகளை அடக்கி வைக்காட்டி சக்கரை வியாதியும் வரும், சாகர வியாதியும் வரும். முதல்ல நீ அடக்கு. ஐயா, அதோட குணமே அப்படித்தான். மன்னிச்சிருங்க ஐயா. பரவாயில்லம்மா, அவன் ஒரு நோயாளி. அவன் மனநிலை எனக்கு புரியும். அவன் நோய்க்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல. இனிமே உன் அன்பு தான் அவனுக்கு மருந்து. உன்னுடைய அரவணைப்பு தான் அவனுடைய ஆயுளை நீட்டிக்கும். பாத்துக்கம்மா. என்னக்கா வேணும்? 8 நாக்கு வெத்தலை கொடுங்க. வேற? ஆத்தி வாராண்டி. டேய், ஒரு கட்டு சொக்கலால் பீடி கொடு. கரையவனா நீயே எடுத்துக்கணே. ஆனா கிட்ட மட்டும் வராதனே. ஏண்டா நாசுவரிமா? ஐயனார் ஜெயில இருக்காங்கிற தைரியத்துல ஊரே சேர்ந்து அவன் வீட்டை கொளுத்தி விட்டோம். அவன் வெளியில வந்தான்னா என்ன ஆகுமோன்னு ஈரக்கொலையை பதறி. என் கையாலே வழங்காம போச்சு. ஆனா அவனுக்கு வந்திருக்க வியாதிக்கு அவன் அழுகி நாத்து மரத்து நாய் நெறிக்கு அடிக்க அவன் அனாத போனமா இங்க யாரு போலும் சாவியான். இங்க வர மாட்டான்.
இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள வீடு பழைய மாதிரி இருக்கிறோம் இல்ல ராத்திரியோட ராத்திரியே ஊரே கொளுத்திடுவேன். கடவுள் இருக்காண்டா, கடவுள் இருக்கான். கடவுள் இருக்கான், கடவுள் இருக்காண்டா, கடவுள் இருக்கான். கடவுள் இருக்கான். நாய் அடிச்சா பீய சுமந்துதே ஆகணும். சுமங்கடா. எப்ப பார்த்தாலும் ஓசிலே கல்லு கேக்குற. நாளைக்கு காசு கொண்டு வரல வேட்டி சட்டை பிடிக்கிறேன். டேய் கருத்து பாண்டே, உன் கல்லு வேணா போதை வேணா உசுறு தான்பா முக்கியம். ஆளை விடு. அண்ணே அண்ணே, நீ இங்க வந்தா என் வியாபாரமே கெட்டு போயிருண்ணே. உன் வியாதிக்கு உனக்கு பயந்துட்டு என் கடைக்கு யாருமே வரமாட்டாங்கண்ணே. அண்ணே, உனக்கு தினமும் 1க்கு 2 கடையை எங்களோட ஓரமா ஊத்தி வச்சிடண்ணே. நீ யாருக்கும் தெரியாம வந்து குடிச்சிட்டு போயிருண்ணே. நீ தொட்டா உன் வியாதி என் பேரனுக்கும் தொத்திக்கிறோம். ஐயா இது பச்சை மண்ணியா, நீ தொட்டு அதை சாகடிச்சிடாத. கதவு தொடடி தொடடி. அவஸ்தாரி மோளே, யோ உனக்கு வந்திருக்க நோயால உன் குடும்பம் தான் அழியும். எனக்கு அந்த நோய் வந்தா இந்த ஊரே அழிஞ்சு போயிடும். தயவு செஞ்சு போயிரு. நான் சிரிக்கி நான் நோயடியா பிறந்தேன். உன்ன மாதிரி பொட்டச்சியா தான் இது வந்திருக்கும். உனக்கு பொம்பளை தானே வேணும்? நான் இருக்கேன், வா. அவளை விட அதிக சந்தோஷத்தை நான் தரேன். வாயா வா. நான் இருக்கிறப்ப நீ ஏன் கண்டவகிட்ட போகணும்? வா. தொடாத. ஏன் புருஷனை நான் தொடக்கூடாதா? நல்ல கதையா இருக்கே, வாயா. உன் மனசுல ஆசை வந்துதானே அவ வீட்டுக்கு போன. உனக்கு நான் இருக்கேயா? எனக்கு என்ன வியாதி வந்திருக்கு தெரியுமா? என்கிட்ட வந்தா உனக்கும் வந்து ஒட்டிக்கும். ஒட்டாது. நம்ம பாதுகாப்பா சேரலாம்னு டாக்டர் ஐயா சொல்லிருக்காங்க. என்னையா? யோ, நீ ஐயனாரியா? நீ அழுவ கூடாது. உனக்கு நான் இருக்கேயா? டேய், நீ பண்ணாத தப்பே இல்லை. விட்டுரு, எல்லாத்தையும் விட்டுரு. மனுஷனா மாறிடு. இல்லை இதே ஊர்ல புழு புழுத்து தான் சாவேன். நீ அடங்காத புலிகாரி அந்த வட்டாரத்தையே கலக்குனவன். உன்னால மாற முடியுமா? மாற மாட்டேன். மாற முடியாது. மாறினா நீ செத்து போயிடுவடா. இதே ஊர்ல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நீ சாகணுமா? ஓடிப்போ. இந்த ஊரை விட்டே கண்காணாத இடத்துக்கு ஓடிப்போ.